ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்எஃப் துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு மேல நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்லயே நீங்க வந்து தேர்வு வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரில வந்து பாருங்க, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 17த் ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேல், ஃபீமேல் 2 பேருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. 2 விதமான கேட்டகரில வந்திருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள்ல வந்து பாருங்க வெட்டனரி கேட்டகரிலயும், கான்ஸ்டபிள்ல வந்து கெனல்மேன் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500லேருந்து 81,100 வந்து இருக்கும். அதே கான்ஸ்டபிள் கேட்டகரினா 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டனரி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 12த் வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா 1 இயர் கோர்ஸா நீங்க வந்து வெட்டனரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே நீங்க கான்ஸ்டபிள் கேட்டகரில கெனல்மேன் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 10த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஹேண்ட்லிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு கவர்ன்மென்ட் வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து இதில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, எஸ்சி வெட்டனரிக்கு வந்து 18லேருந்து 25, கெனல்மேனுக்கும் 18லேருந்து 25. இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ பொறுத்தவரைக்கும், ஹைட் வந்து மேலா இருந்தா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ செஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் வந்து 81 இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வெயிட்டுமே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஐ சைட், டேட்டூஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம். அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்ல தான் நீங்க ஆன்சர் ஷீட்ல வந்து எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் படி உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து உங்களுக்கு 12த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அது வந்து பாருங்க 50 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லெவலா உங்களுக்கு வந்து பாருங்க வெட்டனரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவல்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கான சிலபஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு கெனல் மேனுக்கும் தனியா குடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் மார்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம்க்கு. ஜெனரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியா இருந்தா 45% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 40% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில செகண்ட் ஃபேஸ்ல தான் வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து பாருங்க நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17த் ஜூனுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்டி கேட்டகரி, பிஎஸ்எஃப்ல சர்விங் நீங்க பெர்சனலா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க வந்து ரூ. 100 பிளஸ் உங்களுக்கு வந்து பாருங்க 47.20 பைசா வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து வரும். ரூ. 147.20 நீங்க வந்து பார்த்தோன்னா, இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ரெக்ரூட்மென்ட் சென்டர் வந்து பாருங்க, நமக்கு பக்கமா வந்து பார்த்தோன்னா, பெங்களூர் வந்து இருக்கு. உங்களுக்கு இங்க தான் வந்து ரெக்ரூட்மென்ட் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.